நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளாலாம் நாங்கள் சப்ளை பண்ணனால எங்களுக்கு ஆல்ரெடி இதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாஸை வந்து நாங்கள் நிறைய ஐடியாஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து ஒரு பேக்கரி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான சின்ன சைஸ் கிரவுண்ட் கவர்ஸ் அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட டீலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து பேக்கரி கவரில் இருந்து அப் டு ஷாப்பிங் கவர் வரைக்கும் ஷாப்பிங் பேக் வரைக்குமே பண்ணக்கூடிய அளவில் பெரிய சைஸ் மிஷின். நீங்கள் நேரில் ஒரு தாட்டி விசிட் பண்ணி கஸ்டமர் வரும்போது நாங்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுக்கு நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபுல்லாக புரியிற வரைக்கும், அதாவது ஃபீல்டுக்கே நாங்கள் புதுசு, இது வரைக்கும் நாங்கள் பிஸ்னஸே பண்ணதில்லைன்னு வர்ற கஸ்டமர் கூட நிறைய கஸ்டமர்ஸ் அப்படி வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேப்பர் பேக், அதாவது ப்ரௌன் பேப்பர் கவர்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி மெடிக்கல் கவர்ஸ், பேக்கரியில் யூஸ் பண்ணுற மாதிரி பேக்கரி கவர்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கவர் இருக்குது, ஷாப்பிங் கவர் இருக்குது, கிராசரி கவர்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபேன்சி ஸ்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ரௌன் கவர்ஸ் இருக்குது, அப்புறம் ஷாப்பிங் பேக் ஹேண்டிலெலாம் வச்ச மாதிரி இருக்கும், பாட்டமில் வந்து ஸ்கொயர் பாட்டமாக இருக்கிற ஷாப்பிங் பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பேப்பர் பேக்ஸ் இருக்குது. இப்போ அதில் எல்லா டைப் ஆஃப் மிஷினுமே நாங்கள் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து ஒரு பேக்கரி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான சின்ன சைஸ் ப்ரௌன் கவர்ஸ் அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட டீலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து பேக்கரி கவரில் இருந்து அப் டு ஷாப்பிங் கவர் வரைக்கும் ஷாப்பிங் பேக் வரைக்குமே பண்ணக்கூடிய அளவில் பெரிய சைஸ் மிஷின். அந்த மிஷினை இப்போ இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நேற்று வந்து நம்ம வேறு ஒரு மிஷினை வந்து இப்போ கேரளாக்கு இப்போ நேற்று டெஸ்பேச் போயிருந்துச்சு. அப்போது இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கரியில் யூஸ் பண்ணுற நிறைய சைஸஸ் கவர் இருக்குது, அடுத்து டெக்ஸ்டைலில் யூஸ் பண்ணுற நிறைய சைஸஸ் கவர் இருக்குது. அது மாதிரி எல்லா சைஸஸ் கவரும் நம்ம இதில் பண்ண முடியும். இதில் எங்கள் மிஷின் என்ன இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நல்ல பெனிஃபிட் எங்கள் மிஷினில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை வந்து 2 டைப் ஆஃப் மிஷின் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டில் எல்லோரும் பண்ணுறது என்னென்னா நான் கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் மட்டும்தான். அந்த நான் கம்ப்யூட்டரைஸ்டு 2 டைப் ஆஃப் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதாவது யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கிற ஒரு மெடிக்கல் அந்த கவர் மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு சைஸ் நம்ம ரன் பண்ணுவோம், அடுத்த சைஸை நம்ம வந்து மாற்ற போகிறோம். அடுத்த சைஸை மாற்றும் போது அதோட பேப்பரோட லென்த்தை மாற்றும் போது நம்ம ஒரு இங்கே கியரை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது வித்து பிளேட். இந்த வித்து பிளேட் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு சைஸுக்கும் நம்ம வித் பிளேட்டை வந்து நம்ம மாற்றணும். அடுத்தது பிரிண்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சைஸுக்கும் பிரிண்டிங் ரோலரை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த 3ஐயும் மாற்றுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும், ஆளுகள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆளுகளாக வேணும். ஆனால் எங்கள்கிட்ட அந்த மிஷினும் இருக்குது. அது போக நாங்கள் தயாரிச்சிருக்க மிஷினை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பொதுவாகவே யார்ட்டையும் அவைலபிள் இல்லாத மாதிரியாக ஒரு யூனிக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக வச்சுருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களது வந்து ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இந்த கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த சைஸை நீங்கள் மாற்றினாலும் சரி, அதில் நீங்கள் வந்து எந்த ஒரு விதமான கியரையும் சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜுமே அதுக்கு தேவைப்படாது. நீங்கள் வந்து நம்ம டிஸ்பிளேலேயே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 சைஸில் நம்ம லென்த்தில் நம்ம மிஷின் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதையே வந்து 42, 44 இல்லை 40.1 mm இருந்தால் கூட அந்த 1 mm நம்ம டிஸ்பிளேலேயே செட் பண்ண முடியும். மிஷின் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த மெயினாக பார்த்தீங்கன்னா வித் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. வித் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனியும் கொடுக்குறது எப்படின்னா ஒரு 6 வித் பிளேட் கொடுப்பாங்க. எங்கள் கம்பெனியில் என்னென்னு கேட்டால் அந்த 6 வித் பிளேட் கொடுக்குற மிஷினும் வச்சுருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் 6க்கு நாங்கள் வந்து 12 வித் பிளேட் கூட நாங்கள் கொடுக்குறோம் நான் கம்ப்யூட்டரைஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும். அதுலேயே நாங்கள் இன்னொரு பெனிஃபிட் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் வித் பிளேட் அப்படின்னு வச்சுருக்கோம். அட்ஜஸ்டபிள் வித் பிளேட்டுன்றது ஒரே ஒரு பிளேட் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதில் எல்லா சைஸ் ஆஃப் வித்துமே வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிளாக கொண்டு வந்துக்க முடியும் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். இது ஒரு இது இருக்குது. அடுத்த என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கவர் மிஷினில் ஒரு சைடு மட்டும்தான் பிரிண்டிங் வரும். ஏன்னா கவரை பொறுத்த வரைக்கும் 2ஆக மடித்து அதில் சென்டரில் பேஸ்ட் ஆகும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சைடு தான் பிரிண்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். பட் நம்ம மிஷினில் என்ன சைட் பேஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஷாப்பிங் பேக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது அந்த கார்னர் வரைக்குமே நம்ம ஒட்ட முடியும். நான் ப்ராடக்ட்டில் காட்டும்போது உங்களுக்கு நான் அதை எடுத்து காட்டுறேன். அந்த கடைசி வரைக்குமே நம்ம ஒட்ட முடியும். அதனால் நம்ம 2 பக்கமும் டபுள் சைட் பிரிண்டிங்கே நம்ம கவர் மிஷின்லேயே பண்ண முடியும். அது ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. அது போக நீங்கள் ஒரு 15 சைஸை நீங்கள் பேப்பரை வித்து ஓட்டினாலும் கூட அந்த 15 சைஸுக்கு எந்த ஒரு வித் பிளேட்டையும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுலேயே எல்லாமே அட்ஜஸ்டபிளாகவே நம்ம கொண்டு வர முடியுது. மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா
பிரிண்டிங் ரோலர். பிரிண்டிங் ரோலர் நான் கம்ப்யூட்டரைஸ் மிஷினில் ஒவ்வொரு சைஸுக்கும் நம்ம ஒரு பிரிண்டிங் ரோலர் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பட் இதில் வந்து என்னென்னு கேட்டால் நம்ம டிஸ்பிளேயில் என்ன லென்த்து நம்ம செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பிரிண்டிங் யூனிட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். இது சர்வோ மோட்டர் பேஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போது இந்த 3 பெனிஃபிட்டும் ஒரு ஒட்டுக்காக வந்து ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ் மிஷினாக கொடுக்குறோம். மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு மிஷின் எங்கேயுமே கிடையாதுன்றது தான் இதோட தனி சிறப்பாக இருக்குது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 lakhsலேருந்து இருக்குது. இதுலேயே வந்து நான் கம்ப்யூட்டரைஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhலேருந்தே இருக்குது. இதுலேயே பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhsலேயே கிடைக்குது. இது நீங்கள் 5 lakhல இருக்கும். உங்களுக்கு டபுள் கலர் பிரிண்டிங் வேணால் அதுக்கு அடிஷ்னல் காஸ்ட் வரும். அது போக உங்களுக்கு வந்துட்டு ஷாப்பிங் பேக் பண்ணணும். ஷாப்பிங் பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப்பிங் பேக் பண்ணுறதுக்கு சைட் பேஸ்டிங் அவசியமாக இருக்குது. அப்போ நான் ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ் மிஷின் தான் வாங்கணுமா அப்படின்னா எங்களோட நான் கம்ப்யூட்டரைஸ் மிஷினில் கூட நம்ம ஷாப்பிங் பேக் பண்ணுற மாதிரி இந்த அட்ஜஸ்டபிள் பிளேட்டு மட்டும் நம்ம மாற்றி தர முடியும். அதுக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம அதிகமாக செலுத்தும் போது நமக்கு இந்த சைட் பேஸ்டிங் பண்ணுற மாதிரி ஷாப்பிங் பேக் பண்ணுற இதுவுமே கிடைக்கும். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இது வந்து வி பாட்டம்னு சொல்லுவாங்க. வி பாட்டம் கவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அடியில் மடிச்சிருக்கும், கீழ்ப்பகுதியில் வந்து மடித்த நிலையில் இருக்கும். அது கவர் மிஷின். அது இதே ஷாப்பிங் பேக் அப்படின்றப்போ அதில் ஸ்கொயர் பாட்டம் வாங்க, அதாவது கீழே வந்து சதுர வடிவில் இருக்கும், இல்லாட்டி செவ்வக வடிவில் அது வந்து உங்களுக்கு ஷாப்பிங் பேக் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரோல் டு டியூப் ஃபார்மிங்னு ஒரு மிஷின் இருக்குது. நாங்களே இதுக்கு முன்னாடியுமே ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸில் ரோல் டு டியூப் ஃபார்மிங் மிஷின் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே சேம் இதை வந்து கவர் மிஷின்லேயும் நம்ம பண்ணுவோம், 2-in-1 பர்பஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த மிஷினில் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ரோல் டு டியூப் ஃபார்மிங்கும் கொண்டு வரோம். அதாவது வி பாட்டம் பண்ணாமல் பாட்டமில் பேஸ்ட் பண்ணாமல் டியூபாகவே எடுக்க முடியும். அதாவது 2 சைடு பிரிண்ட்டும் பண்ண முடியும். கெசட் வந்து உங்களுக்கு 15 ஒரு 17 சென்டிமீட்டர் வரைக்கும் கெசட்டும் கொடுக்க முடியும். டியூபாகவும் ஃபார்ம் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒன்று மேனுவலாக ஃபோல்ட் பண்ணியும் ஸ்கொயர் பாட்டம் பண்ண முடியும். இல்லை இதுக்கே பாட்டம் ஓப்பனிங்னு நாங்கள் வேறு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் பாட்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷீட் ஃபீடிங் மிஷினில் நம்ம வந்து அதை பாட்டத்தை வந்து பேஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது நம்ம உங்களுக்கு வீடியோவில் நம்ம என்ன சொன்னாலும் ஒரு மிஷினை நீங்கள் நேரடியாக பார்த்து அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுபோக நிறைய மார்க்கெட் இது எங்கெங்கெல்லாம் போகும், இதை எப்படியெல்லாம் விற்கலாம், இதோட என்ன ப்ராஃபிட்டு, இந்த மிஷினோட ரீபேமெண்ட் டைம் என்ன, எவ்வளோலாம் ப்ராஃபிட் எடுக்க முடியும், மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பொருளுக்கும் நம்ம மிஷினில் தயாரிக்கிற பொருளுக்கும் எவ்வளோ வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் நம்மளால் கொடுக்க முடியுன்றதை நீங்கள் நேரில் ஒரு தாட்டி விசிட் பண்ணி கஸ்டமர் வரும்போது நாங்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுக்கு நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபுல்லாக புரியிற வரைக்கும், அதாவது ஃபீல்டுக்கே நாங்கள் புதுசு, இது வரைக்கும் நாங்கள் பிஸ்னஸே பண்ணதில்லைன்னு வர்ற கஸ்டமர் கூட நிறைய கஸ்டமர்ஸ் அப்படி வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஐடி கம்பெனியிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்தவங்க, இப்படியெல்லாம் வந்தவங்களுக்கு நாங்களே என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எப்படியெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், எப்படியெல்லாம் ரிட்டர்ன் எடுக்கலாம், அது எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய கஸ்டமர் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி கஸ்டமர் வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு தேவையான எல்லா தகவலையும் நாங்கள் நேரில் கொடுப்போம்.